சிறுக சிறுக காசு சேர்த்து வச்சு வீடு கட்டணும், வீடு வாங்கணும்னு நினைக்கிற யாரா இருந்தாலும் நம்ம கட்ட போற வீடோ வாங்க போற வீடோ மற்ற வீடுகளை விட அழகா இருக்கணும், யூனிக்கா இருக்கணும்னு தான் விருப்பப்படுவோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீட்டில் பண்ணியிருக்கக்கூடிய இன்டீரியர் ஒவ்வொன்றுமே ரொம்ப அழகாகவும் பார்த்தோன்னே நோட்டீஸ் பண்ற அளவுக்கு புதுமையான கலர் காம்பினேஷன்ல ரொம்ப யூனிக்காவும் வடிவமைச்சு அசத்திருக்காங்க. அதுலயும் இந்த வீட்டோட டைனிங் கம் கிச்சனை 4 பேர் உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு ஒரு அழகான பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப் கொடுத்து ஹேங்கிங் லைட் ஷோபீஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனோட கிரியேட்டிவான வால் பேனலிங் ஒர்க் செஞ்சு அக்லரிக் ஷீட் ஃபினிஷிங்ல ரொம்பவே புதுமையான கலர் காம்பினேஷன்ல நம்ம எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட பேஸ் யூனிட், ஓப்பன் யூனிட், வால் யூனிட், லாஃப்ட் யூனிட்னு நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் கொடுத்து அட்டகாசமான டிசைன்ல வடிவமைச்சிருக்காங்க. இன்னைக்கு இந்த அழகான வீட்டை எங்க கட்டியிருக்காங்க, எப்படி கட்டியிருக்காங்க, என்ன விலைக்கு கொடுக்குறாங்கன்னு சுத்தி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த காலத்துல கட்டுற நிறைய வீடுகளை விட ரொம்பவே யூனிக்கான டிசைன்லையும் யூனிக்கான கலர் காம்பினேஷன்லையும் கட்டப்பட்டிருக்கிற இந்த வீடு மேற்கு பார்த்த மாதிரியான சைட்ல வடக்கு பார்த்த மாதிரியான மெண்டூர் வச்சு 30 அடி அகலமாகவும் 50 அடி நீளமாகவும் உள்ள 3.5 சென்ட் நிலத்துல கிரவுண்ட் ஃப்ளோர்லயே 1350 சதுரடியில 2 BHK வீடா கட்டப்பட்டிருக்கு. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு டெக்ஸ்சர் ஒர்க், லேசர் கட் மெட்டல் ஃபேப்ரிகேஷன் ஒர்க், பெரிய பெரிய ஸ்ட்ரக்சர் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு மாடர்னான ஃப்ரண்ட் எலிவேஷனை வடிவமைச்சு ரொம்பவே யூனிக்கான கலர் காம்பினேஷன்ல பெயிண்ட் பண்ணிருக்காங்க. பார்க்கறதுக்கு செமையா இருக்கு. என்ட்ரன்ஸ்ல எலிவேஷனோட டிசைன்ல கொடுத்திருக்கக்கூடிய CNC கட் டிசைனுக்கு ஏற்ற மாதிரியே CNC கட் டிசைனோடைய ஹெவியான மெட்டல் கேட் கொடுத்திருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணதும் முதல்ல நம்ம பார்க்கறது 11:30க்கு 18:30 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட பார்க்கிங் ஏரியா. இந்த பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு செக்குடு பேட்டர்ன்ல ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வாலுக்கு அழகான டெக்ஸ்சர் ஒர்க்கை ஸ்ப்ரே ஃபினிஷிங்ல கொடுத்திருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. சீலிங்ல நிறைய ஸ்பாட் லைட்ஸை பொருத்தி பார்க்கிங் ஏரியாவை பயங்கர வசதியா வடிவமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது வடக்கு பார்த்த மாதிரி சிங்கிள் பேனல் டைப்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அழகான மெயின் டோர். இந்த மெயின் டோர்ல வர நிலவு கதவு ரெண்டுத்தையுமே தேக்கு மரத்துல கொடுத்து டோரை சூப்பர்பான டிசைன்ல வடிவமைச்சிருக்காங்க. இந்த அழகான டோர் ஓப்பன் பண்ணி உள்ள வந்ததும் முதல்ல நம்ம பார்க்கறது வீட்டோட ஃபோயர் ஏரியா. 4:30க்கு 5:30 அளவில் ரெடி பண்ணி என்ட்ரு ஆகும் போதே பெரிய மிரர் கொடுத்து டிசைனல் லைட்டோட என்ட்ரன்ஸவே பயங்கர கிராண்டா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபோயர் அடுத்து நம்ம பார்க்கறது ரொம்பவே மாடர்னான இன்டீரியர் வேலைப்பாடுகளோட அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட வசதியான லிவிங் ஏரியா. இதோட அளவு 16க்கு 17. வீடு ஃபுல்லாமே ஃப்ளோரிங்க்கு லிவிங் ஏரியால கொடுத்துருக்கிற மாதிரியே சீலிங்ல பண்ணியிருக்கக்கூடிய ஃபால் சீலிங் டிசைனே தெரியற அளவுக்கு ஹை கிளாஸ்டான வெட்டிஃபைட் டைல்ஸை 2x4 சைஸ்ல லே பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவோட சீலிங்ல மாடர்னான ஒரு ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க், ஸ்ட்ரிப் லைட், ஸ்பாட் லைட்ஸ் அண்ட் ப்ரொஃபைல் லைட்ஸோட அமைஞ்சிருக்கு. இதே மாதிரி மாடர்னாவே லிவிங் ஏரியாவோட ஒன் சைட் வால்ல மல்டிமீடியா டிவி யூனிட்டை அக்லரிக் ஷீட் ஃபினிஷிங்லையும் லூவர்ஸ் பேனல்ஸோடையும் கிளாஸ் பார்ட்டிஷன் பண்ண ஷோபீஸ் வைக்கிறதுக்கான பொசிஷனோடையும் பேஸ் கேபினட்டோடையும் அழகா வடிவமைச்சிருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவை வெளிச்சமாகவும் காற்றோட்டமாகவும் வச்சுக்கிறதுக்காக லிவிங் ஏரியால டிவி யூனிட்டுக்கு ஆப்போசிட் வால்ல பெரிய பிரெஞ்ச் விண்டோவை செட் பண்ணியிருக்காங்க. விண்டோவோட லெஃப்ட் அண்ட் ரைட் சைட்ல அழகான டிசைன்ஸையும் கொடுத்திருக்காங்க. லிவிங் ஏரியால இங்க நம்ம பார்க்கறது மினிமலிஸ்டிக்கான டிசைன்ல கிழக்கு பார்த்த மாதிரி கொடுத்திருக்கக்கூடிய பூஜா கேபினெட். டிவி யூனிட்டுக்கு பக்கத்திலேயே லிவிங் ஏரியாவோட மேற்கு பக்கம் இந்த வீட்டோட தென்மேற்கு கார்னர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட டோர் இருக்கு. பெட்ரூமோட டோருக்கு எல்லாமே ரெடிமேட் ஃபர்ஸ்ட் டைப் உட்டன் டோரை அழகான டிசைன்ல மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் 10க்கு 16 அளவோட மாஸ்டர் பெட்ரூமா அமைஞ்சிருக்கு. பெட்ரூமோட கிராஸ் வென்டிலேஷனுக்கு 2 இடத்துல பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட ஒன் சைட் கார்னர்ல ஃபோல்டபிள் டைப்ல ஸ்டடி டேபிள் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஆப்போசிட்ல கிளாஸியான ஃபினிஷிங்ல நிறைய வார்ட்ரூப் செட்டப் இருக்கு. இதுலயே ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் விண்டோ சீட்டும் மேலே வர RCC லாஃப்ட்க்கு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கும் செஞ்சிருக்காங்க. இந்த பெட்ரூம்ல இங்க நம்ம பார்க்கறது 3க்கு 4.5 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸிங் ரூம். இந்த ட்ரெஸ்ஸிங் ரூமையே யூட்டிலிட்டி ரூமாவும் பயன்படுத்திக்கிற வகையில வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இங்க நம்ம பார்க்கறது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட டோர். டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்கு உட்டன் லுக்ல ஃபைபர் டோரை மாட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 4:30க்கு 7.5. ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் செராமிக் டைல்ஸும் அழகான பேட்டர்ன்ல லே பண்ணியிருக்காங்க. இந்த டாய்லெட் கம் பாத்ரூமை வெஸ்டர்ன் ஸ்டைல ரெடி பண்ணியிருக்காங்க. டாய்லெட் கம் பாத்ரூமுக்கு தேவையான சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸையும் பிராண்டட் சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்ல மாடர்னாவே மாட்டியிருக்காங்க. லிவிங் ஏரியாவோட கிழக்கு பக்கம் இங்க நம்ம பார்க்கறது டைனிங் கம் கிச்சன் போற வழியில கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அழகான பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப். லிவிங் ஏரியால 2 பேர் உட்கார்ந்து சாப்பிட்ற வகையிலும் வீட்டோட டைனிங் கம் கிச்சன்ல 2 பேர் உட்கார்ந்து சாப்பிட்ற வகையிலும் இதை ரெடி பண்ணியிருக்காங்க.
இதே வால்ல சோபீஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனோட அழகான பேனலிங் ஒர்க்கும் பண்ணி ஹேங்கிங் லைட்டும் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கே செம அட்ராக்டிவா இருக்கு. இந்த வீட்டோட தென்கிழக்கு கார்னர்ல அக்னி மூலையில வாஸ்துப்படி அமைஞ்சிருக்கக்கூடிய ஓப்பன் டைனிங் கம் கிச்சனை பார்க்குறோம். இதோட அளவு 10x16. வாலுக்கு ஃபுல்லாமே மேட் ஃபினிஷிங்ல அழகான லுக்கோட டைல்ஸ் லே பண்ணி லிவிங் ஏரியால பார்த்த மாதிரியே நிறைய வெளிச்சமும் காற்றோட்டமும் கிடைக்கிற மாதிரி நிறைய ஜன்னல்களை கொடுத்து யூ ஷேப்ல வசதியான கவுண்டர் டாப் அமைச்சு அதுல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க்கும் ஹேண்ட் வாஷ் பேஷனும் ப்ரொவைட் பண்ணி ரொம்ப யூனிக்கான கலர்ல கிளாஸியான அக்லரிக் ஷீட் ஃபினிஷிங்ல நம்ம எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட பேஸ் யூனிட்டும் ஓப்பன் யூனிட்டும் வால் யூனிட்டும் லாஃப்ட் யூனிட்டும் கொடுத்து இல்லத்தரசிகளுக்கு பிடிச்ச மாதிரி இந்த டைனிங் கம் கிச்சன்ல நிறைய ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேஸை உருவாக்கியிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய டைனிங் கம் கிச்சன்லயே வடக்கு பக்கம் இந்த வீட்டோட 2வது பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இதோட அளவு 10x10. வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ல பார்த்த மாதிரியே வென்டிலேஷனுக்கான ப்ரொவிஷன்ஸை ரெடி பண்ணி ஒன் சைட் வால் ஃபுல்லாமே வார்ட்ரோப் செட்டப்பும் அதுலேயே ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் மேலே வர ஆர்சிசி லாஃப்ட்க்கு லாஃப்ட் கபோர்டு ஒர்க்கும் கிளாஸியான ஃபினிஷிங்ல மாடர்னா வடிவமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூம்லையும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 4x8. இந்த டாய்லெட் கம் பாத்ரூமையும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கேயும் பாத்ரூமோட ஃப்ளோரிங்கும் வாலுக்கும் யூனிக்கான கலர் காம்பினேஷனில் மாடர்னான டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. டைனிங் கம் கிச்சனோட கிழக்கு பக்கம் இங்கே நம்ம பார்க்கறது வீட்டோட பேக் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய செட் பேக் ஏரியாவுக்கு போறக்கான எக்ஸிட் டோர். உள்ள உட்டன் டோரும் வெளியே சேஃப்டிக்காக ஹெவியான மெட்டல் டோரும் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த செட் பேக் ஏரியால ஜனமொழியில் இந்த வீட்டோட தனி வசதிக்கான போர்வெல்லும் வாட்டர் சம்பும் அமைஞ்சிருக்கு. இங்கே நம்ம பார்க்குற மாதிரியே வீட்டை சுற்றியும் நிறைய செட் பேக் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட பார்க்கிங் ஸ்பேஸ்லயே வீட்டோட டெரஸ் போறக்கான ஸ்டேர்கேஸ் அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்டேர்கேஸ்க்கு கீழே வர ஸ்பேஸ்ல 4x8 அளவுல ஒரு அவுட் சைட் டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்திருக்காங்க. இந்த டாய்லெட் கம் பாத்ரூம் இந்தியன் ஸ்டைல்ல அமைஞ்சிருக்கு. யூனிக்கான கலர் காம்பினேஷன்லையும் யூனிக்கான டிசைன்லையும் இப்ப கட்டுற நிறைய வீடுகளை விட வித்தியாசமா அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த அழகான 2 BHK வீடு கோயம்புத்தூர்ல சரணம்பட்டி ஐடி பார்க்குக்கு பக்கத்துல கட்டி சேலுக்காக ரெடியா இருக்கு. இந்த வீட்டோட பிரைஸ் மற்ற டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காம இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்த இந்த அழகான வீட்டை பத்தின உங்க ஒப்பீனியன் என்ன கமெண்ட்ல சொல்லிட்டு 10ல் எவ்வளவு மார்க் கொடுக்கலாங்கிறத டைப் பண்ணிருங்க. இதே மாதிரி ஒரு அழகான வீடோட திரும்ப வரேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சிவா.